Daw University near Kanyakumari, the best emerging university in South India. ஓகே, நீட் மறுதேர்வுக்கு அப்புறமா மறுபடியும் இப்போ டெலிகிராம் நிறுவனம் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறத பார்க்குறோம் இந்தியாவில். அதன்படி இப்போ மத்திய அரசு டெலிகிராம் நிறுவனத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக இந்த நோட்டீஸ் என்பது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ்குமார், மறுபடியும் டெலிகிராம் நிறுவனத்துக்கு என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்கு மத்திய அரசு? எதற்காக இந்த நோட்டீஸ்? மேலும் நிலவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது டெலிகிராம் செயலியில் திருட்டுத்தனமாக ஒளிபரப்பப்படுகின்ற திரைப்படங்கள், வெப் சீரிஸ், ஓடிடி உள்ளடக்கம் இது போன்ற விஷயங்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான விவரங்களை அடுத்த 15 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று டெலிகிராம் செயலிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல நீட் வினாத்தால் முன்கூட்டியே கசிந்தது என்றும் அது டெலிகிராம் செயலியில் தான் கசிந்ததாக குற்றம் சாட்டி அதற்கு மத்திய அரசு தற்காலிகமாக தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டெலிகிராம் செயலியை பொறுத்தவரை சில தேர்வு வினாத்தால் மட்டுமல்ல, அதில் பல புதிய திரைப்படங்கள், ஓடிடி உள்ளடக்கங்கள், வெப் சீரிஸ், பாடல்கள் போன்றவையும் கூட திருட்டுத்தனமாக ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பல பயனர்கள் டெலிகிராம் செயலியை பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம், திரைப்படங்களிலோ அல்லது ஓடிடி தளங்களிலோ வெளியாகக்கூடிய பல புதிய திரைப்படங்கள் கூட உடனடியாக அந்த டெலிகிராம் செயலியில் ஒளிபரப்பப்படும். அதற்கு எந்த விதமான பணமும் கட்டாமல் திருட்டுத்தனமாக அவற்றை பார்த்து கொள்ளலாம் என்பதால் தான் பெரும்பாலான பயனர்கள் இந்த டெலிகிராம் செயலியில் இவற்றை பயன்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் படைப்பாளிகளுடைய பொருளாதாரம், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் போன்றவற்றினுடைய உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக இந்த திரைப்பட திருட்டுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருட்டுத்தனத்தை தடுக்க டெலிகிராம் செயலி போதுமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அத்தகைய திருட்டு குழுக்கள் மற்றும் சேனல்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றின் மீது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. திரைப்படங்கள், வலைத்தொடர்கள் மற்றும் ஓடிடி உள்ளடக்கங்களை சட்டவிரோதமாக பகிர்வதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 31,300க்கும் அதிகமான சேனல்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த டெலிகிராம் செயலியை பொறுத்தவரை பல்வேறு விதமான சேனல்கள் இருக்கின்றன. அந்த சேனல்களில் எல்லாம் இப்படி திருட்டுத்தனமாக புதிய திரைப்படங்கள், வெப் சீரிஸ், ஓடிடி உள்ளடக்கம், பல முக்கியமான மேட்சுகள் போன்றவையெல்லாம் திருட்டுத்தனமாக ஒளிபரப்பப்படுகின்றன. எனவே இதில் ஈடுபட்டுள்ள 3,100க்கும் அதிகமான சேனல்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் டெலிகிராம் செயலியின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விட்டிருக்கிறது. குறிப்பாக பதிப்புரிமை மீறல்கள், காப்பிரைட் உரிமை மீறப்படுவது தொடர்பாக பல்வேறு ஸ்ட்ரீமிங் தளங்களிடமிருந்து வந்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணையதளத்தில் திருட்டு உள்ளடக்கங்கள் அதிகரித்து வரும் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை பின்பற்ற தவறினால் டெலிகிராம் செயலின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். டெலிகிராம் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.